டிஆர்பி நடத்தக்கூடிய பிஓ எக்ஸாம் எப்போ அறிவிப்பு வெளியிடுவாங்க? நேற்றைய தினம் வந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து கிட்டத்தட்ட 51 காலிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. யூஜி ப்ளஸ் பிஎட், அதாவது பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இதுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸை எடுத்து ப்ராப்பராக வந்து என்ன இருக்குது, நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவோட புரிதல் தன்மையோட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு கல்வி அலுவலகத்தில் ஒரு அலுவலராக பணியில் அமரலாம். சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஓ எக்ஸாமுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஓ எக்ஸாம் எப்போ அறிவிப்பு வெளியிடுவாங்க? அதே மாதிரி வேக்கன்சி இருக்கா இல்லையா, இந்த வருஷம் வந்து கால்ஃபர் அதாவது அறிவிப்பு வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது, நீங்கள் படிக்கதா இருந்தால் ப்ரீவியஸ் சிலபஸ் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து இப்போ நேற்றைய தினம் வந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து கிட்டத்தட்ட 51 காலிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கான கல்வி தகுதி பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒரு ஆஃபீஸர் லெவலில் உள்ள ஒரு எக்ஸாம். அப்படி இருக்கும்போது இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎட், அதாவது பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இதுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் கோர் பொறுத்த மட்டும் 110 வினாக்கள் இருக்கும். 110 வினாக்களுமே வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக், இது எல்லாம் சேர்ந்து 110 வினாக்கள் இருக்கும். 30 வினாக்கள் வந்து கல்வி உளவியல், 10 வினாக்கள் வந்து பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், இது எல்லாம் சேர்த்து 110, அதாவது 150 மதிப்பெண்கள். ஓகேவா? அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுமே உண்டு. தமிழ் தகுதி தேர்வு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் மட்டும் போதுமானது. அதே மாதிரி 2 தேர்வுக்குமே வந்து நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து நிறைய பேர் தமிழ் தகுதி தேர்வுலே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் டிஎன்பிசி படித்தேன், யூஜி டிஆர்பி படித்தேன், நான் பிஜி டிஆர்பி படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் கரண்ட் சிலபஸை எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலுமே ஒன்ஸ் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎட் அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ரோச் பண்ணுங்கள். சேம் டைம் ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் நான் ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா இந்த பதவி வந்து ஒரு நல்ல பதவி. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதுக்கான அறிவிப்பு எப்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வந்து அறிவிப்பை வந்து வெளியிடுதாங்க. அதே மாதிரி காலியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 51 காலியிடங்கள். நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வேண்டாம். ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 97 காலியிடங்கள் வந்து இருந்துச்சு. அதில் நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஓவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளவு படிக்கீங்களோ, எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்களுமே ஒரு பதவியில் அமரலாம். சரியா? அதே மாதிரி எக்ஸாம் எப்போ கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் 2026, கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வந்து அறிவிப்பு வெளியிடுதாங்க. மார்ச் 2026 எக்ஸாம் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 90 நாள் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போவே நான் படிக்கவா இல்லைனா அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா நான் படிக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. சார் நான் வந்து டிஎன்பிசி குரூப் 2 படித்தேன், பட் அதனால் முடியலை. பட் இந்த எக்ஸாமுக்கு வந்து அவ்வளோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி இருக்காது. அதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஏன்னா எல்லாரு கண்ணுக்குமே தெரிஞ்சது வந்து டிஎன்பிசி குரூப் 4 தானே தவிர இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து தெரியாது. அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு பிஏ பிஎட் படிச்சுட்டு எவ்வளவோ பேர் வந்து டீச்சிங் ஃபீல்டு வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது இந்த போஸ்டிங்கை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல பதவி. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்கூல் கிடையாது, நம்ம சாரம் ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் ஒரு வட்டத்தில் ஒரு 1லேருந்து ஒரு 6 வரைக்கும் 8 வரைக்கும் இருக்குது ஒரு பள்ளி இருக்குது அப்படின்னா அந்த பள்ளியில் எத்தனை மாணவர்கள் வந்து படிக்காங்க,
எத்தனை டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய சேலரி, ப்ரொமோஷன் எக்ஸெட்ரா, இது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணக்கூடியது தான் இந்த பிஓடைய வேலை. இது வந்து டெய்லியுமே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. எப்போவாவது ஒரு டைம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு பிஏ பிஎட் படிச்சுட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து போட்டி போட்டு பார்க்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்னுடைய குவாலிஃபிகேஷன் யூஜி ப்ளஸ் பிஎட் அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுங்க. ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி ஜாபுக்கு வந்து போயிடலாம். ஓகே, ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் வந்து தமிழ் தகுதி தேர்வு சிலபஸ் அண்டு மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அந்த சிலபஸில் உள்ள டாபிக் வைஸ் வந்து நீங்கள் யூஜி லெவலில் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி படித்தா மட்டும் போதாது. சார் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படித்தேன், குரூப் 4 படித்தேன், ப்ரீவியஸ் இயரில் நான் வந்து பிஓ எக்ஸாம் எழுதினேன் ஆனால் கிடைக்கல, யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஆனால் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி படிக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா இப்போ கரண்டில் சிலபஸ் வந்து ஒரே சிலபஸ் தான், அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் இருந்தாலுமே அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும், நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து படித்தேன், தமிழில் வந்து எனக்கு வந்து 100 எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் புலம்பாமல் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் சிலபஸை எடுத்து ப்ராப்பராக வந்து என்ன இருக்குது, நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவோட புரிதல் தன்மையோடு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு கல்வி அலுவலகத்தில் ஒரு அலுவலராக பணியில் அமரலாம். சரியா? அதே மாதிரி இதுக்கான அதாவது பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம கரண்ட் சிலபஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து டெஸ்ட்லாம் போட்டு பார்க்க மாட்டேன் ஆனால் நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆக்சுவலாக வந்து போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் எல்லாருமே படிப்பாங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஓ, எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க, எல்லாருமே படிப்பாங்க. கேட்டேன் அப்படின்னா நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் 100 பேர் படிக்காங்க அப்படின்னா அதில் 10 பேர் ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க, அந்த 10 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. அதுதான் வந்து ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி படிக்காமல் விட்டுறாதீங்க. அதே மாதிரி படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் மேஜர் லெவல் அதாவது மெயின் எக்ஸாமில் நம்மளை எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறோம், தமிழ் தகுதி தேர்வில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம், சைக்காலஜியில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர் ஜிகேல எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமையாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் எல்லாம், எக்ஸாம் நாளைக்கு வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கி உட்காந்து படிச்சிருவோம் அப்படின்னா இது வந்து 10th 12th எக்ஸாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து மேஜர் அண்டு சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே இது எல்லாத்தையுமே படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும், நீங்களுமே பதவியில் அமரலாம். சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் இந்த தேர்வுக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஆன்லைன் முறையில் நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி சார் என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது, நான் பிஓ எக்ஸாம் அண்டு பிஜிடிஆர்பிக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக நீங்களுமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம். ஏன்னா சைக்காலஜியை பொறுத்த மட்டும் பிஜிடிஆர்பி அண்டு இது பிஓ எக்ஸாம் ரெண்டுக்குமே ஒன்று தான். பட் இங்கே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்கள் மேஜர்லேருந்து 110 கொஸ்டின் கேட்பாங்க, பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஜென்ரலாக வந்து 110 கொஸ்டின் கேட்காங்க. அதுதான் வந்து டிஃப்ரெண்ட். சரியா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த பிஓ எக்ஸாமுக்கு நீங்களுமே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி சார் நான் வந்து யூஜி டிஆர்பிக்கு வந்து எலிஜிபிள் ஆனால் பிஓ எக்ஸாமுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்களுமே தாராளமாக வந்து படிக்கலாம். ஓகேவா? அதாவது உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுங்க. நீங்கள் முயற்சி ப்ளஸ் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வட்டார கல்வி அலுவலராக நீங்கள் பணியில் அமரலாம். எல்லாமே வந்து உங்களுடைய முயற்சி ப்ளஸ் பயிற்சி மட்டும்தான். ஓகே? அது எந்த எக்ஸாம் இருந்தாலுமே உங்களுடைய பயிற்சி மட்டும்தான். ஓகே? அதே மாதிரி
ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஓவை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட நேச்சர் ஆஃப் டியூட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸர் லெவலில் நம்ம வந்து இருப்போம். சேம் டைம் வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 51 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. 51 அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி முயற்சி பண்ணுறீங்க, எப்படி கன்சிடென்சியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து நீங்கள் ஒரு பதவியில் அமரலாம். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஓ எக்ஸாமுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஓ எக்ஸாமுக்கான டெலிகிராம் லிங்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் பற்றின ஃபர்தர் அப்டேட் வந்து கொடுப்போம். அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ தொகுப்பை யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வேற ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது போக இப்போ பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும். ஏன்னா பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒரு ஆஃபீஸர் லெவலில் உள்ள ஒரு பதவி. அப்படி இருக்கும்போது தாராளமாக நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தகுதியானவர். வயது வரம்பு பொறுத்த மட்டும் நீங்கள் 57, 58 வரைக்குமே நீங்கள் தகுதியானவர். அதாவது அதுக்குள்ளே இருக்கணும், 57க்குள்ளே 58க்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஓகே, ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பிஓ எக்ஸாம் பற்றின டீட்டெயில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை யூஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்.